வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எம்ஏஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துள்ள ப்ராப்பர்ட்டி மன்னிவாக்கம். ஸோ முருகர் கோயில், மன்னிவாக்கம் முருகர் கோயில்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பஸ் ஸ்டாப் இங்கே தான் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25க்கு 40 சவுத் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு. ஸோ கார்னருக்கு அடுத்த பீஸ் நம்ம வந்து கொடுத்துட்றாங்க ஓனர். 6000 ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம், உட்காந்து பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். அந்த சரௌண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக 6000 6300 ஈஸியாக சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவருடைய தேவைக்காக பார்த்திங்க அப்படின்னா 6000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்லைட்லி நம்ம வந்து பேமெண்ட்டை பொறுத்து குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ரைம் லொக்கேஷன், காமான லொக்கேஷன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், வீடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நாய்ஸ் கூட எதுவும் இருக்காது. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பலா மரம் இருக்குது. பலாப்பழமும் இப்போ நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி வரும். ஃபுல்லாக சேஃபாக கம்பி வேலி போட்டு தாங்க வச்சுருக்காங்க. இதில் இந்த ஒரு பலா மரம் மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது வரும். ஸோ அதை மட்டும் விட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாமரம், சப்போட்டா மரம், இந்த மாதிரி பார்த்தோம்னா தென்னை மரம்னு சொல்லி எல்லா மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா, இந்த பலா மரத்தை மட்டும் விட்டு கூட தென்னை மரத்தை விட்டுட்டு மீதி 2 வீடுகள் கட்டிக்கலாம். பாருங்கள், நல்ல லொக்கேஷனில் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ லோனுக்கு போகிறவங்களுக்கும் டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மன்னிவாக்கத்தில் முருகர் கோயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லொக்கேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.